இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். சங்கீதம் 144 12ஆம் வசனம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். நம் பிள்ளைகளை ஆண்டவர் இவ்வாறு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதை பற்றி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். நன்றாக வளர்கின்ற விருட்சங்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் வலிமையாகவும் இருக்கும். காற்று, மழை, வெயில் அதனால் அதற்கு எந்த பாதிப்பும் இராது. அதை உபயோகித்தே அது நன்றாக வளர ஆரம்பிக்கும். அதற்கு ஆழமான வேர் தேவை. அதன் வேர் வெளியே தெரியாவிட்டாலும் அந்த விருட்சம் ஓங்கி வளருகிறதற்கு வேர் மிகவும் முக்கியமானது. இதுபோல ஆண்டவரோடு நல் ஐக்கியம் உடையவர்களாக இருப்பது மிகவும் அவசியம். விருட்சக்கன்று ஓங்கி வளர வேண்டுமானால் அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி உரமிட்டு கவனமாக வளர்ப்பது போல நம் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஆண்டவரை பற்றி தினமும் கற்றுக் கொடுக்க கவனம் செலுத்துவோம். எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மூளை கற்கள் அந்த கட்டடத்தின் முழு எடையையும் தாங்கி இருக்கும். ஒரே நாளில் அவைகள் அங்கு வருவதில்லை. அரண்மனை சித்திரம் தீர்த்த கற்கள் பல வேலைகளுக்கு உட்பட்டது. இந்த கல் அந்த அளவுக்கு ஏற்றபடி செதுக்கப்பட்டு பல நிறங்களில் சித்திரம் தீர்க்கப்பட்டு அழகாகவும் நேர்த்தியாகவும் வலுவானதாகவும் அந்த அரண்மனையிலே வைக்கப்படும். நம் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுப்போம். அவர்கள் குணசாலிகளான பிள்ளைகளாக வளருவார்கள். அவர்கள் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கும். நம் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வளர நாம் தினமும் ஜெபிப்போம். அதற்கேற்றபடி பிரயாசப்படுவோம். வேத வசனங்களை கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய வழிகளிலே அவர்களை நடத்துவோம். அப்பொழுது என்று இந்த வசன ஆரம்பத்திலே நாம் வாசிக்கிறோம். எப்பொழுது என்பதை முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கலாம். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் என்று தினமும் நாம் ஜெபிப்போம். இந்த வசனத்தை இதே அதிகாரத்திலே 2 முறை நாம் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம் பிள்ளைகளை தப்புவிக்க நம் பிள்ளைகளுக்காக தினமும் ஜெபிப்போம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் ஆசீர்வதிக்கிறதற்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு எங்களை விலக்கி தப்புவிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.